தாவேக தலைவர் விஜய் காரைக்குடியில் சைக்கிளில் பயணம் மேற்கொண்டார். இந்நிலையில் தொண்டர்களின் தள்ளுமுழுவில் சிக்கியதை அடுத்து மீண்டும் தனது பிரச்சார வாகனத்திற்கே திரும்பிச் சென்றிருக்கிறார் தாவேக தலைவர் விஜய். இதுகுறித்த மேலும் விவரங்களை செய்தியாளர் சரவணன் வழங்க கேட்கலாம். சரவணன், விவரங்களை சொல்லுங்க. தாவேக தலைவர் விஜய் இன்று காரைக்குடியிலே பரப்புரையை மேற்கொண்டு வருகிறார். இந்த காரைக்குடியிலே பரப்புரையை மேற்கொள்வதற்காக தனி விமானத்தில் மதுரை சென்று மதுரையிலிருந்து தனது பிரச்சார வாகனத்திலே சென்றார். வழக்கமாக இவருடைய பரப்புரையின் பொழுது அவருடைய ஆதரவாளர்கள் இருசக்கர வாகனங்களிலும் பின்தொடர்ந்து ஓடி வருவதும், இதனால் தொடர்ந்து விபத்துகள் நடப்பதனால காவல்துறையினர் இன்று கூடுதலாக பாதுகாப்பை மேற்கொண்டிருந்தார்கள். இந்த நிலையில காரைக்குடிக்கு வந்தடைந்த விஜய் திடீரென பிரச்சார வாகனத்தில் இருந்து இறங்கி அவர் அந்த பரப்புரை மேற்கொள்ளக்கூடிய இடத்திற்கு சைக்கிளில் செல்வதற்காக சைக்கிளில் ஏற்பாடு செய்யப்பட்டு அந்த சைக்கிளில் அவர் சென்றார். சிறிது தூரம் தான் சைக்கிளில் சென்றார். அவர் இறங்கிய இடத்திலேயே அவருடைய பரப்புரை வாகனத்தை சுற்றியும் ஆயிரக்கணக்கான அவருடைய ஆதரவாளர்கள் நின்று கொண்டிருக்க அந்த இடத்தில் திடீரென இறங்கினார். அவர் வாகனத்தில் நிற்கும் பொழுதே அவருடைய ஆதரவாளர்கள் பொருட்களை தூக்கி வீசுவதும், அவர் இருக்கக்கூடிய இடத்திற்கு வாகனத்தின் மீது தாவுவதும் என்ற ஆர்வ மிகுதியில தொடர்ந்து அவர்கள் ஈடுபடக்கூடிய நிலையிலும் அவருக்கு தன் சூழ்ந்திருக்கக்கூடிய கூட்டத்தினாலே அவருக்கு இது போன்ற அந்த பொருட்களை எல்லாம் தூக்கி வீசுவதனால ஒரு அச்சுறுத்தல் இருக்கக்கூடிய நிலையில அவர் திடீரென அந்த கூட்டத்திலேயே அவர் கீழே இறங்கியவுடன் அவருடைய பாதுகாவலர்கள், தனியார் பாதுகாவலர் பவுன்சர்கள் எல்லாமே சுற்றி நின்று அவரை பாதுகாப்பாக அழைத்து சென்றார்கள். சிறிது தூரம் நடந்து சென்றவர் திடீரென ஒரு சைக்கிள் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. அந்த சைக்கிளில் சிறிது தூரம் ஓட்டி சென்றார். ஆனால் கூட்டம், கட்டுக்கடங்காத கூட்டம், இரண்டு பகுதியிலுமே கூட்டம் அலைமோதியதனால அந்த சைக்கிளை கூட அவரால் சிறிது தூரம் ஓட்டி செல்ல முடியல. திடீரென தடுமாறினார். தடுமாறிய போது சுற்றி நின்ற பவுன்சர்கள் அவரை தாங்கி பிடித்தார்கள். இல்லை என்றால் கீழே விழக்கூடிய ஒரு சூழல் தான் அங்கு இருந்தது. சுற்றி நின்ற பவுன்சர்கள் தான் அவரை தாங்கி பிடித்து அங்கிருந்து அவரை பிரச்சார வாகனத்திற்கு மறுபடியும் அவருடைய பரப்புரை வாகனத்திற்கே கொண்டு சென்றார்கள், அழைத்து சென்றார்கள். இந்த பரப்புரை வாகனத்தில் அவருக்கு பிறகு ஏறி நின்று தொடர்ந்து அவர் கையசைத்தபடி அந்த ரோட் ஷோவில் ஈடுபட்டு வருகிறார். அதாவது விஜய் பொறுத்தளவில் இதற்கு முன்பு அவர் அரசியல் கட்சி தொடங்குவதற்கு முன்பு வாக்களிப்பதற்காக அவருடைய சைக்கிளில் அவர் ஒரு முறை வாக்களித்து சென்றிருக்கிறார். அதற்கு பிறகு பரப்புரை கூட்டம் தொடங்கிய பொழுதும், அதற்கு முன்பு அரசியல் கட்சியை தொடங்கி அது தொடர்பாக அவர் இந்த மாநாடு நடத்திய பொழுதும் அல்லது பொதுக்கூட்டங்களை மேற்கொண்ட போதும் அதற்காக அவர் செல்லும் பொழுதெல்லாம் அதிக அளவில் கூட்டம் கூடியது. இதனால அவர் செல்லக்கூடிய வழியில அதிகமான பாதுகாப்புகளை மேற்கொள்ள வேண்டியிருந்தது. அதற்கு பிறகுதான் அவருக்கு வைப்பிரிவு பாதுகாப்பு கொடுக்கப்பட்டது. ஒரு திரை நட்சத்திரமாக அவர் பிரபலமான ஒரு திரை நட்சத்திரமாக இருந்து ஒரு அரசியல் கட்சி தொடங்கிய நிலையில பொதுமக்களை சந்திக்க வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்ட போது அவருக்கு அடுத்தடுத்த கூட்டங்களில் இது போன்ற கூட்டம் அதிகமாக வந்ததன் காரணமாக அவருக்கு பாதுகாப்பு அச்சுறுத்தல் இருக்கிறது என்று அவர்களுடைய தரப்பில் இருந்து ஒரு புகாரும் கொடுக்கப்பட்டு அதன் அடிப்படையில அவருக்கு வைப்பிரிவு பாதுகாப்பு என்பதும் கொடுக்கப்பட்டது. தொடர்ந்து அந்த பாதுகாப்பில் தான் அவர் இருக்கிறார். அந்த பாதுகாப்பில் இருந்த பொழுதும் அவர் மேற்கொள்ளக்கூடிய இந்த பரப்புரை பயணங்கள், அதே போன்று அவருடைய அரசியல் கட்சி சார்ந்த சில நிகழ்வுகளுக்கு அவர் செல்லும் பொழுது அவருக்கு கட்டுக்கடங்காத கூட்டம் அவரை சூழ்வதனால அவருக்கு தொடர்ந்து அந்த அச்சுறுத்தல் என்பது ஒரு அசம்பாவித சம்பவங்கள் எதுவும் நிகழக்கூடிய ஒரு சூழல் தான் எல்லா ஊர்களுக்கு அவர் செல்லும் பொழுதும் இருக்கிறது. எனவேதான் அவரை சுற்றி எப்பொழுதும் போலீஸ் பாதுகாப்பு இருந்தாலும் அதை சுற்றி அவருடைய தனியார் பாதுகாவலர்கள் எப்பொழுதுமே இருப்பார்கள். அவர் பரப்புரை வாகனத்தின் மீதும் கூட 3 பேர் அமர்ந்திருப்பார்கள். ஏதாவது பொருட்களை தூக்கி வீசக்கூடிய நபர்களாக இருக்கிறார்கள் அவருடைய ஆதரவாளர்கள். அதாவது ஆர்வ மிகுதியில பழங்களை தூக்கி வீசுவது அல்லது கையில் இருக்கக்கூடிய குடிநீர் பாட்டிலை வீசுவது, குளிர்பானத்தை வீசுவது என்று அவர்கள் இது போன்ற ஆர்வ மிகுதியில தொடர்ந்து ஒவ்வொரு பரப்புரை பயணத்தின் பொழுதும் செய்வதனால இன்று நடந்த இந்த பரப்புரை பயணத்தின் பொழுதும் கூட அந்த கோவிலூர் பகுதியில ஒருவர் பையில் இருந்த பொருளை தூக்கி வீச அது விஜயனுடைய தலையில் பட்டு கீழே விழுந்தது. இது போன்ற சம்பவங்கள் எல்லாமே நடக்கிறது. இந்த சூழலில் தான் விஜய் திடீரென பரப்புரை வாகனத்தில் இருந்து அவரும் ஆர்வ மிகுதியில இறங்கினார். அவர் தொண்டர்களைப் போல அவரும் ஆர்வ மிகுதியில இறங்கி திடீரென நடந்து சென்றவர் சைக்கிளில் ஏறி சென்று சிறிது தூரம் சென்றார். ஆனால் அப்பொழுதே கூட்டம் இருந்தது. காரைக்குடி பகுதிக்கு அவர் வந்துவிட்ட நிலையில, காரைக்குடி நகர் பகுதிக்கு வந்துவிட்ட நிலையில் கூட்டம் ஒன்று திரண்டு அவருடைய பரப்புரை வாகனத்தை சுற்றியே கொண்டிருக்கிறார்கள். அதில் விஜய் கீழே இறங்கியதும் அதற்கு பிறகு இந்த கட்டுக்கடங்காத கூட்டம் அவர் இருக்கக்கூடிய பகுதிக்கு ஓடி விட்டார்கள். அங்கு சுற்றி பவுன்சர்கள் இருந்த பொழுதும் அவரால் ஒரு சிறிது தூரத்திற்கு பிறகு அவருடைய சைக்கிளை ஓட்ட முடியவில்லை. திடீரென கீழே விழக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டது. சைக்கிள் கால் இடறி கீழே விழக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டது. ஆனால் அவரை அருகில் இருந்த அந்த பாதுகாவலர் தான் அவரை
கைத்தாங்களாக பிடித்து அங்கிருந்து அவரை அழைத்து சென்றார். பிறகு பரப்புரை வாகனத்திலே விஜய் தற்போது ஏறி இருக்கிறார். காரைக்குடியில பழைய பேருந்து நிலையம் அருகிலே அவர் பரப்புரை மேற்கொள்வதற்கு திட்டமிட்டுள்ள நிலையில் தற்பொழுது அந்த இடத்திற்கு சென்று கொண்டிருக்கிறார். காவல்துறையினர் இந்த கூட்டத்தை ஒழுங்குபடுத்தி அந்த இடத்திற்கு அழைத்து செல்லக்கூடிய நடவடிக்கையிலே ஈடுபட்டிருக்கிறார்கள். அவருக்கான அந்த பரப்புரை நேரம் என்பது 12 மணியிலிருந்து அவருக்கு ஒரு பிறகு 1 மணி வரை, அதாவது 12 மணியிலிருந்து 3 மணி வரை அதற்கான நேரம் கொடுக்கப்பட்டிருந்தது. தற்பொழுதே 2:30 மணி ஆகிறது. 3 மணிக்கெல்லாம் அவர் பரப்புரையை முடித்துக் கொள்ள வேண்டும். இல்லை என்றால் தேர்தல் நடத்தை விதிகளின் அடிப்படையில அந்த நேரத்தை கடந்தால் வழக்கு பதிவு அந்த விதிமீறல் வழக்குகள் பதிவு செய்வார்கள். எனவே 3 மணிக்குள் பரப்புரையை முடிப்பதற்கான திட்டத்துடன் தான் அவர்கள் இன்று காலையிலேயே விஜய் புறப்பட்டு 9 மணி அளவிலேயே அவர் விஜய் இங்கிருந்து புறப்பட்டு 10 மணிக்கெல்லாம் மதுரைக்கு சென்று விட்டார். அங்கிருந்து சாலை மார்க்கமாக சென்றார். தொடர்ந்து அவர் மேற்கொள்ளக்கூடிய இந்த பரப்புரை பயணங்கள்ல அவரை பின்தொடரக்கூடிய இருசக்கர வாகன ஓட்டிகளாலும் அவருடைய ஆதரவாளர்களாலுமே விபத்துகள் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. விஜயினுடைய பரப்புரை பயணத்தில் இது போன்ற விபத்துகள் தொடர்வதனால இன்றைய தினம் காவல்துறையினர், அதாவது சிவகங்கை மாவட்டத்தினுடைய எல்லைப்பகுதி அடைந்த பிறகு காவல்துறையினர் கூடுதலாக பாதுகாப்பை செய்திருந்தார்கள். ஏனென்றால் இன்று மதுரை விமான நிலையத்திலிருந்து அவர் அங்கிருந்து அவருடைய பரப்புரை வாகனத்திலே கொண்டிருந்த பொழுது சிந்தாமணி சுங்கச்சாவடி அருகே இருசக்கர வாகனத்தில் பின்தொடர்ந்த தாவேகாவினுடைய தொண்டர்கள் இருவர் இருசக்கர வாகனத்திலிருந்து இடறி விழுந்து காயமடைந்தார்கள். எனவே இன்றைய தின பரப்புரையின் பொழுது அந்த பரப்புரை பயணத்திலும் காயமடைந்தனர். அவருடைய தொண்டர்கள் காயமடைந்தனர். இந்த விபத்து தொடர்ந்ததை அடுத்து சிவகங்கை மாவட்டத்துல அவர் உள்ளே வந்த பிறகு அங்கே காவல்துறையினர் அவருடைய பிரச்சார வாகனத்திற்கு முன்னும் பின்னுமாக காவல்துறையினுடைய வாகனத்தை கொண்டு தொடர்ந்து வேகமாக, அதாவது எந்த இடத்திலுமே அவருடைய தொண்டர்களால் சூழாத அளவிற்கு, தொண்டர்களால் இந்த பயணம் தடைபடாத அளவிற்கு வேகமாக கொண்டு வந்தார்கள். தற்பொழுது காரைக்குடி சந்திப்புக்கு வந்த பிறகு அங்கே கூட்டம் அதிகமாக இருந்தது. இவருடைய வாகனத்தை சுற்றி தொடர்ந்து கொண்டே இருக்கிறார்கள். இரு பகுதியிலுமே நூற்றுக்கணக்கானோர் சூழ்ந்து கொண்டிருந்தார்கள். இப்படி கூட்டம் இருக்கக்கூடிய நிலையிலும் திடீரென அவருடைய வாகனத்திலிருந்து விஜய் கீழே இறங்கி அதற்கென்று அவர்கள் ஏற்கனவே திட்டமிட்டபடி அவருடைய ஒரு சைக்கிள் ஒன்றை கொண்டு வந்திருந்தார்கள். அந்த சைக்கிளில் அவர் திடீரென அந்த கூட்டத்திலும் அந்த சைக்கிளை ஓட்டி சென்றார். தட்டு தடுமாறிதான் சிறிது தூரம் சைக்கிளில் சென்ற அவர் திடீரென கூட்டம் அதிகமாக அவர் இருக்கக்கூடிய இடத்தை நோக்கி அவருடைய தொண்டர்கள் எல்லாம் வந்ததுனால அவர் சைக்கிளில் இருந்து இடறி விழ பார்த்தார். அப்பொழுது அவருடைய பாதுகாவலர் அவரை தாங்கி பிடித்தார்.